அப்போது நான் பிரசாதமாக எடுத்துட்டு எல்லாருக்கும் எல்லாம் பகவானை அர்ப்பணித்து பண்ணால் நிஷ்காமியம் இல்லையான்னா இல்லை. அதனால தான் முக்கியமாக 2 பதில் என்ன வந்தது? இலக்கு அது மோக்ஷம், அப்புறம் சித்தசுத்தி. சித்தசுத்தியார்த்தம் மோக்ஷ பிராப்தி அர்த்தம். அந்த ஒரு விஷயத்திற்காக மட்டுமே எப்போ நீங்கள் கர்மத்தை பண்ணுறீங்களோ அப்பொழுது மட்டும்தான் அது அதே உப்பு சக்கரை போடக்கூடிய வேலை என்ன ஆயிடுறது? நிஷ்காமியம் ஆயிடுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் இலக்கு என்ன? என்ன பர்பஸுக்காக பண்ணுறேன், எந்த நோக்கத்துக்காக பண்ணுறேன், என்ன லட்சியத்துக்காக பண்ணுறேன், கர்மா என்ன கொடுக்கணும் உங்களுக்கு புரியுறதா? சித்தசுத்தின்னு மனசில் வச்சுண்ட இல்லையா? அந்த தெளிவோட பண்ணினாலொழிய அங்கே நிஷ்காமியம்